யாருடைய பார்வதி கையில போட்டா நீல போய் என்னங்க இது நாட்டம்? நாட்டல் எடுது சீமை தீர்த்தம் திருசிறப்பும் வேகமும் கொடுத்து என்னை சுத்த வீரனாக்கி ஐயோ விரதம் இருக்கிற வீட்டுல பாவம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, பாட்டில போட்டுட்டு வந்திருக்கீங்களே. போடலடே பத்திரமா பாக்கெட்லயே வச்சுட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஐயோ சாமி ஆடுங்க. அவருமா போட்டிருக்காரு. குடியில் வந்திருக்கும் அந்த கொடியவனை படிய விட்டு சாமி என்ன சைக்கிளுக்கு காத்தாடிக்குது. என் சிஷிய தொட்ட பாவத்துக்கு அவனையே கட்டிக்க சொல்றியா? ஐயோ பார்வதி இனி எந்த காலத்திலும் உனக்கு குழந்தை பிறக்காது. அவளையே சொல். யார் அது வீட்டுல? யார் நீங்க? கருப்பு கோட்டு போட்டிருக்கு தெரியல. வக்கீல். ஆமா நீங்கயோ? ஆனந்தம். காவிய கட்டிருக்கணும் யாருன்னு தெரியல. சாமியார். அம்மா இல்ல? எனக்கு அம்மா இல்லை. உங்க அம்மாவை கேட்கலையா? இந்த வீட்டு அம்மா எங்க? என்னங்க நான் தான் இந்த வீட்டு அம்மா. 501 தெரியுமா? ஓ என்ன ஐசே ஈபிகோ 501, அதாவது இந்தியன் பேனல் கோட் 501வது சட்டம் தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியலையா? இங்க கேட்க வந்திருக்கீங்களா? வக்கீலே காஸ் பண்ணாதே. அட்வொகேட் யூ ப்ரோசீட். சரி மிஸ்ஸஸ் பார்வதி, என்னுடைய கட்சிக்காரர் திருவாளை விச்சு. ஆமா என்னுடைய கணவர். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க மனைவியின் சொல்றதுக்கு ஆதாரம் இந்த தாலி. கையில் இருந்தா மட்டும் போதுமா? காரியத்தில் நீங்க மனைவியா நடந்தீங்களா? என்னங்க? கமிங் டு தி பாயிண்ட். மனைவியாக இருந்த மற்றவர்களுடைய பேச்சு கேட்டு உங்க கணவரை நீங்க புறக்கணிச்சதனால நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். அட்வொகேட். எஸ் அட்வொகேட். எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய கட்சிக்காரர் உங்களை விவாகரத்து செய்கிறார். சாமி என்னங்க இது? விவாகரத்து பண்றாமே. மன்மத ஹோமம் செய்து நான் அவனை அவர் கோர்ட்டுக்கே எடுக்கிறாருங்களே. சார் அவரை வர சொல்லுங்க, இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் வரேன். பார்வதி வேகம் குறைகிறது. அனுசரித்து வந்த இத்தனை நாள் விரதமும் உன் கணவன் வந்தால் முடியில் அழிந்து விடும். பார்வதி குழந்தை வேண்டுமா வேண்டாமா? சாமி விரதமா அல்லது விவகாரமா? சார் கணவனா அல்லது குழந்தையா? சாமி கோர்ட்டா அல்லது வீடா? சார் கமிங் டு தி பாயிண்ட். பூஜையா அல்லது புருஷனா? சாமி இவ்வளவு டைட்டில் கொடுத்திருக்கோம். நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க.